யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலில் இந்த ஒரு கோவிலுங்க. நல்ல ஒரு தெய்வீக சக்தி பொருந்திய உள்ள அந்த ஒரு கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம திட்டக்குடி போகிற வழியில் இருக்கிற பெண்ணாடம் என்ற ஊரில் இந்த பிரளயேஸ்வரர் என்ற கோவில் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இரவு நேரத்தில் எடுத்தேன். எப்படின்னா, அன்னைக்கு தேர், அன்னைக்கு 30 வருடம் கழித்து தேர், அன்னைக்கு திருவிழா, தேர் திருவிழா. அதால் இந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். அந்த கோவில் முகப்பு கோபுரம் அதுதாங்க. சரி, தேர் முடிஞ்சவுடனே சரி சாமி பார்க்கணும்ல, அதுக்காக தான் பார்க்குறதுக்கு போகிறேன். இந்த கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் திரும்ப ஒரு முறை பகலில், ஏன்னா ஏற்கனவே 2 முறை போயிருக்கேன். அதே போல் உங்களுக்கு பகலில் நான் போகும்போது நல்லா கிளியராக அழகாக எடுத்து போகிற பாருங்கள். சூப்பராக இருக்கும் கோவில். அதாவது நல்ல ஒரு தெய்வீகதனமான ஒரு நல்ல சக்தி உள்ள கோவில் பார்த்திங்கன்னா இந்த பிரளயேஸ்வரர் தான். இதுக்கு ஒரு தல வரலாறே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வரும்போதே நம்மளோட நந்தி பகவான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருப்பார். இங்கே நந்தி பகவான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம போகிறோன்னா சிவனை பார்த்து தான் இருப்பார் நந்தி பகவான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா மாதிரி இருப்பார். அதை பாருங்களேன், ஊர் மக்களை பார்த்தா மாதிரி இருப்பார் இந்த நந்தி பகவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளாற்றங்கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதால அந்த வெள்ளம் பெருக்கிறது, பிரளயம் வரும்போது வெள்ளம் பெருக்கெடுக்கு இல்லைங்களா, அப்போ ஊரை மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வரும்போது இதை நந்தி பகவான் அதை தடுத்து அவரே அந்த தண்ணி ஃபுல்லாக, அந்த ஆற்றையே ஃபுல்லாக மூழ்கினதாக ஐதீகம். அதால் ஊரை காக்கிறதுக்காக இந்த நந்தி பகவான் சிவனை பக்கம் திரும்பாமல் நம்மளை ஊர் பக்கமாக அவர் திரும்பி இந்த ஊரை காக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி லிங்கம் நந்தி பகவான் இப்படி ஊரை பார்த்துருக்க மாட்டார், சிவனை பார்த்து தான் இருப்பார். இதுதாங்க மெயினே. பிரளயேஸ்வரன்னா பிரளயம் வரும்போது இந்த ஊரை காத்ததால் இதுக்கு பிரளயேஸ்வரர் என்ற ஒரு நாமம் இவருக்கு. ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சிவனோட பேர் சுடர் கொழுந்தீஸ்வரர். அம்மையார் பேர் அழகிய காதலி. ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர் இருக்கும். அந்த காலத்துலேயே அப்படியே ஒரு பேர் அம்மையாருக்கும் அப்பனுக்கும். இது பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம். இதில் இப்போ இந்த தேரால் எல்லாமே நல்லா கிளியராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேரடி பக்கம் தான் நிறைய மக்கள் இருக்காங்க. நாங்களும் கோவிலில் ஜனம் அதிகமாக இருக்கும் தான் பார்த்தேன். ஆனால் கோவிலில் அந்தளவுக்கு ஜனம் இல்லை, மீடியமாக இருக்காங்க. ஆனால் வெளியில் ரோட்டில் கலங்க நீங்கள் தேர் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன் தேரை பற்றி. 3 தேர், அதாவது பார்த்திங்கன்னா பிள்ளையார் தேர், சிவன் தேர், அடுத்தது அம்பாள் தேர். இந்த 3 தேருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இழுத்துது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த கொடிக்கம்பம் நம்ம இந்த கொடிக்கம்பத்தில் நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாமே கம்பத்தாண்ட தான் வைக்கணும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அப்புறமா நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற நந்தியும் அதே தான். அவரும் சிவனை பார்த்துருக்க மாட்டார், நம்ம ஊரை காக்கிறதுக்காகவே இருப்பார். கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்குங்க. காசி விஸ்வநாதர் உட்பட எல்லாருமே இருக்குங்க. பேரை பார்த்திங்கன்னா சுடர் கொழுந்தீஸ்வரர் மூலவர் பேர். ஆனால் இந்த கோவிலுக்கு மூலமான ஒரு பேர் என்ன பார்த்திங்கன்னா பிரளய காளீஸ்வரர். பிரளயத்தை தடுத்து நிறுத்தி காத்ததால் பிரளயேஸ்வரர் சொல்கிறது. அதுதான் மெயினாக இந்த கோவிலுக்கு பேர். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சுடர் கொழுந்தீஸ்வரர் சொல்லிட்டு. தேர்லேயே இருக்கும் சுடர் கொழுந்தீஸ்வரர், தேரில் இருக்கும். அதேமாரி அழகிய காதலி சொல்லிட்டு அம்மனோட பேரோட ஒரு தேர் எடுத்திருப்பாங்க. இது 30 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தேர் இழுத்தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாட்டி தேர் எரிஞ்சிச்சுங்களாம். அதுக்கப்புறம் அவங்களால அந்த தேர் இந்த ஊருக்குள்ளே இழுக்கவே முடியல. இப்போ எல்லா தேருமே புதுசாக செஞ்சு அழகான வேலைப்பாடோட இன்று நான் போன அன்று இழுத்துருக்காங்க. சும்மா அருமையாக இருக்குங்க. அந்த தேருக்காக தனியாக நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். பிரளய காளீஸ்வரர் தேர் சொல்லிட்டு நல்ல ஒரு அம்சமாக தெய்வீகமான பொருந்திய அந்த தேர் பார்க்கவே ரொம்ப கொடுப்பனங்க. அந்த தேரை பார்த்துட்டு அதுக்காக தனியாக வீடியோ போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் இது. இங்கே பாருங்கள், மணி நம்ம
அதுக்கு சங்கிலி இருக்குது, நம்ம வந்து பிடிச்சி வைத்தோம்னால என்னால் வந்து ஈஸியாக அதில் வந்து மணி அடிக்கும். ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. கோவிலே நம்ம வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. அதில் வந்து நம்ம சுற்றுப்பிரகாரம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் தடை தாமதம் இருக்கவங்க இங்கே வந்து தனியாக ஒரு பணம் 1000 ரூபாய், நான் ஒரு டைம் அப்படி தான் கட்டினேன். அந்த தோஷங்கள் போகிறதுக்கும் இங்கே வந்து பணம் முன்னாடியே வந்து கட்டிட்டோம்னா அவங்களுக்கு அந்த பரிகார பூஜை செய்கிறாங்க, உட்கார வச்சு எல்லாருக்கும் செய்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இருக்கவங்களுக்கு நான் கரெக்டாக 7 மணிக்கு அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது திருமணம் அங்கேயே எல்லா கோவிலும் வந்து பேக் சைடில் தான் இருக்கும் நவகிரகங்கள்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவருக்கு முன்னாடியே இருப்பார் நவகிரகங்கள்லாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள மூலவர்கிட்ட நம்ம போகிறோம். அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பஞ்சமி திதி அப்போ இந்த கோவிலில் ஒரு நல்ல அபிஷேகாரங்களோட நல்ல ஒரு அன்னைக்கு பூஜை புனஸ்காரம்லாம் நல்லா நடக்கும், சிறப்பாக நடக்கும். ஏன் அந்த பஞ்சமி திதின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதிக்காக வேண்டி இந்த கோவில் பிரளயேஸ்வரர் என்றாலே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதிக்காக தான் விசேஷம். பஞ்சமி திதிக்கான இந்த கோவில். பஞ்சமி திதி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதி வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்தாலும் அவங்க வந்து கோவில் சொத்தை அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை கோவில் நிலங்களை அபகரிச்சிருப்பாங்க, இல்லை கோவிலில் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் வந்து ஏமாற்றி இருப்பார்கள், இல்லை கடவுளே ஏமாற்றி இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் எதனா ஒரு கமிஷன் தொகை எப்படியோ, ஆனால் கோவில் சொத்தை அனுபவித்து அவர்கள் மட்டும்தான் பஞ்சமி திதியில் வந்து பிறப்பார்கள். அந்த பஞ்சமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு இங்கே 7 கலசம் பாருங்கள். உள்ளே வந்து நம்ம வந்து வெளியில் கோபுரத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து மூலவரோட மேலே, மூலவர் கோபுரத்து மேலே விமானத்து மேலே வந்து 7 கலச கோபுரம் சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தங்கம் போல் மின்னுது, நல்லா அழகாக இருக்குங்க. இதே நம்ம கோவில் சுற்றி வரும். அது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த சுவர் சுற்றி பார்த்திங்கன்னா வந்து வெறும் இது வந்து தட்சிணாமூர்த்தி சுற்றி இந்த கோவில் அந்த மூலவரோட கட்டடங்களை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிலைகள் இருக்கும். ஒரு அபூர்வமாக நல்ல ஒரு அழகான வேலைப்பாடு. இதெல்லாம் இந்த காலத்தெல்லாம் செய்ய முடியாது. அதை கட்டி வச்சு போன நம்ம மூதாதையர்களும் நம்மளோட ராஜாக்களும் நமக்கு அது நம்ம சாமி கும்பிட்றோம். அதுவே கோவிலுக்கு போகாமல் நிறைய பேர் வந்து வேஸ்ட்டாக காலத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கட்டி வச்சுட்டு போனால் நம்ம பார்க்க போகிறோம். அப்போல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உழைச்ச ஒரு கோவில். இன்றைக்கி ஊர் மக்கள் சேர்ந்து கூட சாமியை நம்ம பார்க்கறதுக்கு இல்லாமல் நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். அவங்க உழைச்சி நம்ம ஈஸியாக நமக்கு பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. அதை பார்க்குறதுக்கு மக்களுக்கு நேரமின்மையால் போகிறோம். அதேமாதிரி இந்த சொன்ன இல்லைங்களா பஞ்சமி திதி, அது கோவில் சொத்தை ஏமாற்றியவர்களும் கோவில் சொத்தை அபகரித்து வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த பஞ்சமி திதியில் பிறப்பார்கள். அவங்களுக்கு மெயினாக இந்த கோவில் வந்து இங்கே எல்லாமே வந்து அப்பர்கள் தாங்க, ஞான சம்பந்தர். இந்த கோவில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா சம்பந்தரும் அப்பரும் இது பாடல் பெற்ற தலம், தேவார பாடல் பெற்ற தலமும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா காசி விஷ்ணுவர் உட்பட நம்ம எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. இது கன்னி மூல கணபதி. இந்த எப்பவுமே இந்த மூலை பக்கமாக வந்து ஒரு கணபதி இருப்பாருங்களா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு கணபதி. அப்போ நான் சொல்ல அந்த விஷயமே வேறு. அதாவது இந்த பஞ்சமி திதி சொல்கிறீங்களா, அதுக்கு பரிகாரமாக அந்த பஞ்சமி திதி அன்றைக்கி இங்கே விசேஷம் நடக்கும்போது அது கலந்துக்கிட்டு அது இந்த ஐயர் சொல்கிற கொஞ்சம் ஒரு தொகையை கொடுத்தோம்னா அவங்களே எல்லா பொருளும் வாங்கிடுவாங்க. இல்லை நம்ம எல்லா பொருளும் லிஸ்ட்டு கொடுத்தா நம்மளே அதாவது அபிஷேகத்தை தேவையான எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு போகலாம். இல்லை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. அந்த பூஜை முடித்து நமக்கு பிரசாதங்களை கொடுப்பாங்க. அந்த தோஷம் கழியறதுக்கான ஒரு அதாவது இறைவனுக்கிட்ட நம்ம ஏமாற்றி போன ஜென்மத்தில் என்ன பண்ணும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சமி திதியில் பிறக்கிறவங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரணுங்க, பிரளய காளேஸ்வரர் கோவிலுக்கு. அதேமாரி வாழ்க்கையில் ரொம்ப வந்து சங்கடங்களும் சிக்கல்களும் சந்திப்பவர்களும் பார்த்திங்கன்னா, ஏன்னா பிரளயமே காத்த ஒரு பிரளயேஸ்வரர்னால் அப்போ நமக்கும் ஒரு பெரிய எந்த ஒரு சங்கடங்கள் இது இருந்தாலும் நம்ம தீர்க்கறதுக்கு உண்டான கோவிலை தானே அர்த்தம். இப்போ வந்து ரொம்ப சங்கடங்கள் சிக்கல்கள் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக பிரளய காளேஸ்வரர் கோவிலுக்கு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு
மேலே வந்து 30 மீட்டர் உயரத்துக்கு படிக்கட்டு இருப்பாருங்க. 30 மீட்டர் உயரத்துக்கு ஒரு சௌந்தரேஸ்வரர்னு ஒரு ஒரு கோவில் இருப்பார். அதேமாரி இந்த 30 மீட்டர் உயரத்தில் இப்போ வந்து இந்த விசேஷ தினங்கள்ன்றதால அந்த பக்கம் கேட் இருக்கும். அந்த படிக்கட்டாண்ட 2 பக்கமும் அதை வந்து பூட்டியிருக்காங்க. நான் மறுமுறை இன்னொரு முறை பகல் நேரத்தில் எடுத்து காமிக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதனால் மேலே வந்து உயரமான இடத்துல சௌந்தரேஸ்வரர் ஒரு சிவனோட சிலை இருக்கும், அந்த லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம வெளியில் இருந்து பார்த்தாலும் நேராக தெரியுங்க சிவன் அங்கே இருக்கிறது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிவன் அங்கேருந்து வெளியில் பார்ப்பார். உயரமான 30 மீட்டர் உயரத்தில் உட்காந்து இருந்து முருகரோட சிலை, ஆறுமுகன் உட்காந்து அந்த சிலை எல்லாமே கேட்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து வெளியில் பார்ப்பார், நேராக கட்டடங்களுக்கு மேலே தாண்டி வெளி பிரகாரத்தை நேராக பார்ப்பார் அந்த சௌந்தரேஸ்வரர். அது நான் வந்து பகலில் உங்களுக்கு காமிச்சேன்னா நல்லா தெளிவாக தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிரதோஷ வேலை இல்லைங்களா, பிரதோஷ வேலைன்றதால நம்ம வந்து சிவன் கோயிலில் வந்துட்டோம். அது தேருக்காக வேண்டி நம்ம வந்து நான் இப்போ திண்டிவனத்தில் இருந்து நான் வந்து விருதாச்சலத்துலேருந்து அதுக்கப்புறம் பெண்ணாடை திட்டக்குடி பஸ்ஸில் ஏறி பெண்ணாடை இறங்கி இந்த கோவிலுக்கு போனேன். அதுமாரி வர்றவங்க எல்லாருமே விருதாச்சலம் வந்துட்டிங்களே இந்த வந்து பெண்ணாடை பஸ்ஸு உங்களுக்கு வந்து அதிகம் நிறைய இருக்குது, டவுன் பஸ்ஸு நிறைய இருக்குது. இல்லைன்னா திட்டக்குடி பஸ் இருக்குது, இல்லை ஜெயகொண்டம் பஸ் வந்து விருதாச்சலம் தான் வரும். அதுமாரி விருதாச்சலம் நீங்கள் கண்டிப்பாக யார் வேணால் வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வரலாம். ஒரு 40-45 நிமிஷம் தான் பெண்ணாடம். நல்லா இயற்கையாக இருக்கும், இயற்கையை ரசிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வரலாம். இது பக்கத்துலேயே தாங்க ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் திருக்கொல்லிக்களம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து திருவட்டத்துறை அப்படின்ட்டு ஒரு சாமி இருக்குது. அங்கே வந்து தீர்த்தபுரீஸ்வரர் அது ஒரு வீடியோ போட்டிருப்ப பாருங்கள். எனக்கு கிட்டக்கே சிவன் கோயில் இந்த பகுதியில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வரும்போது அதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து தேருக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா ஊர் மக்கள் 30 வருஷம் கழித்து இழுக்கிற அனுபவம் நிறைய மக்கள் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாமே தேரெல்லாம் இழுத்து முடிச்சாச்சு. அவங்க தேர் பார்த்தது தான் அவங்களுக்கு, தேரை பார்க்காம 30 வருஷமாக வெயிட் பண்ணி பார்க்குற மக்களை தேராண்டே பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோவிலுக்குள்ளே மிதமான ஜனங்க தான், மிதமான மக்கள் தான். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக பார்க்க முடியுது. ஏன்னா விசேஷ தினங்கள்லாம் வந்து கோவிலுக்குள்ளே நம்ம வரவே முடியாது. அதுவரை நமக்கு பிரளய காலேஸ்வரர் வந்து நமக்கு கொஞ்சம் அருள் பாலிச்சிருக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக நானும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுமாரிக்கு இந்த கோவில் வந்து நம்ம வந்து பிரளயத்தை காத்த கோவில், நம்மளையும் ஈசன் காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் வர்றவங்க நீங்கள் வரலாம். ஏன்னா வாழ்வு நாளில் இதுவும் ஒரு நாளாவது நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பரிகார ஸ்தலம். சிவன் சொத்தை அனுபவிச்சார்கள். இங்கே நிலா பார்த்தீங்களா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது பௌர்ணமி வரை. அதுக்கு முன்னாடியே நிலா வந்து வெளிச்சம் சூப்பராக இருக்குது. அதுமாரி கோவில் சொத்தை அனுபவித்து அது மறுபிறப்பில் பஞ்சமி திதியாக பிறப்பாங்க. ஏன்னா என்னோடய பையனும் பஞ்சமி திதி தான். அதெல்லாம் ஒரு டைம் கூப்பிட்டு வந்து நான் பணம் 1000 ரூபாய் கட்டி அந்த பூஜை செஞ்சுட்டு அவனை கலக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அப்போல்லாம் இது வந்து பாருங்கள் சண்டிகேஸ்வரி. நம்ம வந்து ஒரு சில கோவிலில் தான் இருக்கும், எல்லா கோவிலும் இருக்காது. அங்கே வந்து இப்போது இது அம்பாலோட தனியாக இருப்பாங்க. அம்பாள் வந்து அதே கட்டடத்தில் தான் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் சொல்லிட்டு நம்மளோட பிரளயேஸ்வரர் சன்னதியில் இருக்கும். அங்கே சுற்றி வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரி அம்பாலோட, இது அம்பாள் இருக்கிற ஒரு பகுதி. அதே கட்டடத்துக்குள்ளேலாம் உள்ள நம்ம ஒரு வழி தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னே தெரியாது. அம்பாளுக்கு தனியாக ஒரு பக்கத்தில் இருக்கும். அதாவது அழகிய காதலி என்ற பேரில் நாமத்தோடு இருப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலில் தாங்க 2 கொடிக்கம்பம் இருக்கும். ஒவ்வொரு கோயிலில் ஒரே கொடிக்கம்பம் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அம்பாளுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாருங்க திருவட்டத்துறையில். அங்கேயே வந்து 2 கொடிக்கம்பம், அம்பாளுக்கு ஒரு கொடிக்கம்பம், ஐயனுக்கு ஒரு ஈசனுக்கு ஒரு கொடிக்கம்பம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே அழகிய காதலி என்ற அம்பாளுக்கும் ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. நம்ம ஈசனுக்கு சுடர் கொழுந்தீஸ்வரர் அவருக்கும் ஒரு கொடிக்கம்பம் இருக்குது.
அதுவே நமக்கு அது நல்ல பிரபஞ்ச சக்தி இழுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். இதுதாங்க அம்பாலோட கொடிக்கம்பம். இங்கே வந்து அம்பாலை பார்த்த மாதிரி தான் சிவன் இது லிங்கம். இது வந்து வெளி வட்டார பாதைக்கே நம்ம வந்துட்டோம். இது அம்பாலை பார்த்த மாதிரி நம்மளோட நந்தி பகவான் பார்த்துருப்பார். இதை வந்து நம்ம சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்மளோட டைம் வந்து வீடியோ டைம் முடிய போகுது. ஏன்னா லாஸ்ட்டு அம்பாலை பார்த்துட்டு இதான் மூலவர் உள்ளே போகிறது. இல்லை கோவிலே வந்து நல்ல ஒரு தனி சிறப்பான ஒரு கோவிலுங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் எப்படி இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொண்டுட்டு இங்கே கோவிலில் விட்டுருவார் நம்மளோட சிவன். பார்த்திங்கன்னா அழகிய காதலி அம்பாள் பேர். அதேமாதிரி அம்பாலும் நல்லாயிருக்கும். அந்த சிலையும் பார்த்திங்கன்னா அமைப்பாக நின்ற கோலத்தில் நமக்கு வந்து காட்சியை அருள் பாலிப்பார். அழகிய காதலி அதாங்க. நான் இப்போ அம்பாலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துடுவேன். அடுத்தது வெளி பிரகாரம். இப்போ எல்லாமே வந்து புனரமைச்சிருக்கிறதால அந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கல்லுக்கு ஜாயிண்ட்டு அது அந்த வெள்ளையான ஒரு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள். இதெல்லாம் வந்து கட்டடத்தை கொஞ்சம் உறுதி நல்லா ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இது அது அது எப்படின்னு தெரியல. அது ஒரு பூச்சி சிமெண்ட்டு வெயிட் சிமெண்ட் போல் இருக்குது. இதுதாங்க நம்ம கோவில். அம்பாலை பார்த்தோன்னா நம்ம வெளிவட்ட சுற்றுப்பாதைக்கு நம்ம வெளியே வந்துடலாம். இது நமக்கு பிரளயேஸ்வரர் பார்க்குற பகுதி. இப்போ அம்பாலை அது உள்பக்கமாக அம்பாலை பார்க்க வந்து அப்படியே வெளியில் பக்கம் வந்துடலாம். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரளயேஸ்வரர் காளேஸ்வரருக்கு போங்க. நன்றி, வணக்கம்.